தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3 அதிகாரம் 16-18 வரையுள்ள வசனங்களை வாசிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகா என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாய் உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் பாருங்க, ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை வரும்போது ஜீவனோடு இருக்கிறது. எனக்கு அடுத்த மரணம் இல்லையோ அது இல்லை முக்கியம். இப்போ உள்ள இந்த சந்தர்ப்பத்தில் நான் தேவனை மறுதலிக்கலை. ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட பரிசுத்தமான விசுவாசம் சொல்லப்பட்டு ஒரு விசை. அப்போ அந்த விசுவாசத்துக்கு ஒரு துரோகத்தை நான் பண்ணிடக்கூடாது, என் தேவனை நான் மறுதலிச்சிடக்கூடாது. அப்போ அப்படிப்பட்டதான விசுவாச துரோகம் பண்ணக்கூடிய ஒரு இடம், தேவனை மறுதலிக்கக்கூடிய ஒரு இடம் வரும்போது அங்கே நான் செத்தவனாக இருக்கக்கூடாது, ஜீவனோடு இருக்கணும். இங்கே அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் எப்படி இருக்காங்க? ஜீவனோடு இருக்கிறாங்க, தேவனுக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக இருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? என்னுடைய தேவனுக்கு தீயிலிருந்து காப்பாற்ற வல்லமை உண்டு. ஒரு வேளை அது அவருக்கு சுத்தம் இல்லாமல் இருந்தாலும் கூட நாங்கள் எப்படி தான் இருப்போம்? அந்த பொருசிலே வணங்க மாட்டோம், தேவனாகிய அந்த மெய் தேவனை மட்டுமே வணங்குவோம். அதான் ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கு, ஜீவ பலியாக இருக்கு. அடுத்ததான் எனக்கு தெரியும் மரணமா இல்லையான்னு. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் ஜீவ பலியாக இருக்கு. இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன், இதுதான் வேதமை எதிர்பார்க்கு. உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். அப்போ சூழ்நிலை வரும்போது, சந்தர்ப்பங்கள் வரும்போது என்ன செய்துட்டீங்க? நீங்கள் உங்களை வித்துட்டீங்க, அந்த இடத்துல நீங்கள் செத்து போனீங்க, ஜீவனோடு இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ற? உன் சரீரத்தை நீ ஜீவ பலியா எனக்கு தாணி. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொருட்சிலே பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். என்ன தைரியம் பாருங்க! ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது பலியாக தங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க. இத்தனை வருஷம் வாழணும்னு இல்லை, 80 வருஷம் 90 வருஷம் வாழணும்னு இல்லை, நாளைக்கு வரைக்கும் எனக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருப்பேன், இன்னைக்கு ஜீவனோட சாட்சியா இருப்பேன், இன்னைக்கு தேவனை காண்பிப்பேன், இன்னைக்கு என் வாழ்க்கையில் தேவசத்தை மாத்திரம் நிறைவேறும், இன்னைக்கு தேவனுக்கு கீழ்ப்படிவேன், இன்னைக்கு நான் வாழ்வேன். இன்னைக்கு இப்போ அன்னைக்கு என்ன நாளைக்குன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் சிலர் எப்படி வாழ்கிறாங்க? பாஸ்டில் வாழ்கிறாங்க. எப்படி பழையசில் ஒரு சந்தர்ப்பம் நடந்திருக்கும், அதனாலே ஆண்டுகிட்ட கோபத்தை காட்டிட்டு அதே நினச்சி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ப்ரெசண்டில் இருக்க மாட்டாங்க. சிலர் எப்படி ஃப்யூச்சரை நம்பியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ப்ரெசண்டில் வாழ மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க எப்படி வாழணும்? ஒவ்வொரு நொடியும் ப்ரெசண்டில் வாழும், நிகழ்காலத்தில் வாழும், ஜீவனுள்ளவர்களாக வாழும். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6 அதிகாரம் 10 வசனம் வாசிங்க. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்க, 30 நாள் நீ தரியூர் ராஜாவை மட்டும்தான் என்ன செய்யணும்? வணங்கணும், வேண்டிக் கொள்ளணும். முடியாது. சிங்கம்தான் எனக்கு பங்கு, சிங்கத்துக்கு நான் இரையாக போகிறேன், சரி இருந்துட்டு போகிறேன். ஆனால் உள்ள எப்படி தன்னை ஜீவனுள்ள பலியாக தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அனுபவம், தன்னை ஜீவனுள்ள பலியாக தேவனுக்கு கொடுக்க அனுபவம். ஏன்னா தானியேலுக்கு தெரியவே செய்யாது, தானியேல் அந்த 3 நண்பர்களுக்கும் தெரியவே செய்யாது. எப்படி தீயிலிருந்து காப்பாற்றப்படுவாங்க, சிங்கத்திலிருந்து காப்பாற்றப்படுவாங்கன்னு தெரியாது. ஆனால் உள்ள ஜீவன் இருந்துச்சு. அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு தங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கணுங்கிறதான ஜீவன், வேற ஜீவன் இல்லை. சாப்பிடணுங்கிற ஜீவன் இல்லை, தப்பணுங்கிற ஜீவன் இல்லை, காலில் விழுந்து ஐயோ இந்த ஒருடைய மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறது இல்லை ஜீவன். அது ஜீவன் இல்லை, அது மரணத்துக்கு கேட்டதான கிரியைகள், செத்த கிரியைகள், காலில் விழுறது, கண்ணீர் வெடிக்கிறது, தப்பு பண்ணிட்டேன் இனி பண்ண மாட்டேன். ஜீவன் எப்படி? எந்த விதத்தில் என் தேவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், எந்த விதத்திலும் நான் விசுவாச துரோகம் பண்ண மாட்டேன், எந்த விதத்திலும் தேவனை மறுதலிக்க மாட்டேன், இப்படி தான் இருப்பேன். முடிஞ்சா என்ன செய்ய முடியும்? உயிர் தானே போகும், போட்டு. அதான் ஜீவபலி, தன்னை கொடுக்கக்கூடியதான ஒரு அனுபவம், தன்னுடைய சரீரத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு அனுபவம். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாக. விசுவாசம் துரோகம் பண்ணும்போது பரிசுத்தம் இல்லை, விசுவாச துரோகம் பண்ணும்போது தேவனுக்கு பிரியமான முறை இல்லை, விசுவாச துரோகம் பண்ணும்போது அங்கே என்ன இல்லை? ஜீவபலி இல்லை, செத்த பலி. செத்த மாடை இழுத்து கொண்டு வந்து, செத்த ஆடை இழுத்து கொண்டு வந்து, செத்த புறாக்களை இழுத்து கொண்டு வந்து அதை பலி செலுத்துறது. ஆண்டவர் சொல்றாரு, டே நான் மொடம் இருக்கதே நான் விரும்ப மாட்டேன், குருடு இருக்கதே விரும்ப மாட்டேன், நீ செத்ததை கொண்டு வந்திருக்கிறீன்னு சொல்லுவார். உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, செத்த வாழ்க்கை, ஜீவன் இல்லாத வாழ்க்கை, விசுவாச துரோகம் பண்ணக்கூடிய வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறார்? உங்களுடைய சரீரத்தை ஜீவனுள்ள பலியாக. எஸ்தர் புஸ்தகம் 4 அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க. ஒரு பெண்ணிட்ட இருக்கக்கூடியதான அந்த அனுபவத்தை பாருங்க.
ஆச்சரியமா இருக்கு. எஸ்தர் புஸ்தகம் 4 அதிகாரம் 15-16 வசனங்கள். அப்பொழுது எஸ்தர் மர்தகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். பாருங்கள், நான் செத்தாலும் சாகிறேன். இங்க எப்படி ராஜா ஒட்டுமொத்த யூதர்களுக்கும் கொல்லப்படணும்னு சொல்லி ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனா எல்லா யூதர்களும் கொல்லப்பட்டாலும் ராஜாத்தி மட்டும் கொல்லப்பட வேண்டிய தேவையே கிடையாது, கொல்லப்பட முடியாது. ஆனா அந்த ஒரு பெண் தன்னை தியாகம் வைக்கிறார். அதான் ஜீவபலி. தனக்காக வாழ்றது ஜீவபலி இல்ல, சுயம் சுகபோகமாக வாழ்றது. சுகபோகமாக வாழ்றவள் உயிரோட செத்தவள் இருக்கு. உயிரோட இருந்தாலும் அந்த பெண் இல்லைன்னா அந்த ஆண் செத்தவன். ஜீவன் யாருக்குள்ள இருக்கும்? சுகபோகத்தை விட்டுட்டு தன்னை மற்றவங்களுக்காக. இங்க என்ன, மற்ற எல்லா யூதர்களும் கொல்லப்பட்டு போவார்களேன்னு சொல்லி எனக்காக உபவாசம் பண்ணுங்க. நான் என்ன செய்ய போறேன்? செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்கிறேன். ராஜாவுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்படி பார்ப்பார்களே ஆனால் அவங்களோட உயிர் என்ன எடுக்கப்பட்டு போயிடும். ஆனால் இங்கே என்ன, நான் செத்தாலும் ஒன்றுமில்லை. யாரை காப்பாற்றணும்? எல்லா யூத ஜனங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் போவேன்னு சொல்கிறேன். அதான் ஜீவபலி. தன்னை மற்ற ஜனங்களுக்காக, தன்னை மற்றவங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆண்டவரே என்ன சொன்னார்? தன்னுடைய சிநேகிதருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கதை காட்டிலும் மேலான அன்பு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு முக்கியம் என்ன? சரீரம். இந்த சரீரத்தை கொடுக்கணும். அடுத்தவங்க நலனுக்காக சரீர உழைப்பை கொடுக்கணும். அடுத்தவங்களுடைய நலனுக்காக நம்ம கொடுக்கணும். நம்மளால் ஒரு சின்ன தியாகமே பண்ண முடியலையே. சின்ன தியாகம் பண்ணுற இடத்துல நினைச்சிரும் சமாளிக்கிறக்காண்டி அடுத்தவங்களே குறை சொல்லிட்டு போயிடும். கள்ளத்தனம் பிடிச்சவங்க. ஒரு சின்ன தியாகம், ஒரு ஆளுக்கு உதவி பண்ணணும், இல்லை ஒரு காரியத்தில் உதவி பண்ணணும், முடியுதா? முடியலை. என்ன செய்கிறோம்? அதுலேயும் ஒரு 9 குறைகளை சொல்லி, ஏன் அந்த தியாகம் பண்ண விருப்பம் இல்லை? நீங்கள் ஜீவபலியாக இருக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் ஆண்டவர் வெறுக்கக்கூடியதான செத்த பலிகளாக இருக்கிறீங்க. இங்கே எப்படி, நான் செத்தாலும் ஒன்றும் இல்லை, ஜீவபலியாக தன்னை ஒப்பு கொடுக்குறான். அதுக்கு முக்கியம் என்ன? சரீரம். அந்த இடத்துக்கு போகணும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா செயல்களுமே செயல்படுவதற்கு சரீரம் ரொம்ப முக்கியம். அந்த சரீரத்தை எனக்கு தான், அதை பரிசுத்தமாக தான், எனக்கு பிரியமான முறையில் தான் ஜீவபலியாக ஒப்பு கொடுன்னு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5 அதிகாரம் 27 29 வரை வசனங்களை வாசிங்க. அங்கே அப்போஸ்தலர்களுக்கு தங்களை வாழ்க்கை அர்ப்பணிக்கூடியதான ஒரு காரியம் இருக்கு, வாசிங்க. அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்தில் நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தான். உடனே சேனை தலைவன் சேவகரோடே கூட போய் ஜனங்கள் கல்லறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான். அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தோம், இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுரும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது. போதும். 33 வசனம் வாசிங்க. அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். பாருங்க, நாட்கள் போன பிறகு என்ன, யோவான் அப்போஸ்தலரை மட்டும்தான் கொல்ல முடியல, மீதி எல்லாரையும் அவங்க பிளான் பண்ண போல கொலையும் செய்துட்டாங்க. ஆனால் எது முக்கியம்? இயேசுவை மறுதளிக்கலை, இயேசுங்கிற நாமத்தை மறுதளிக்கலை, விசுவாசத்தை மறுதளிக்கலை. கூடி போனால் என்ன செய்வீங்க? அடிப்பீங்க. கூடி போனால் என்ன செய்வீங்க? கொல்லுவீங்க. செய்துட்டு போங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க செத்தவங்களா இல்லை. அதான் சொல்கிறேன், சூழ்நிலையில் நிறைய விசுவாசிகள் இவ்வளோ காரணம் என்ன? சூழ்நிலையில். ஆனால் இதுதான் சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் நம்ம நினைச்சுவோம், எனக்கு அவரை தெரியாதுன்றோம். இந்த சூழ்நிலையில் ஜீவன் உள்ளவங்களா இருக்காங்க. இயேசுவினுடைய ஜீவனை உடையவர்களாக இருந்து இயேசுவுக்கு தங்களுடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்குறாங்க. அதான் முக்கியம். இதான் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறது. அதன் பிறகு எனக்கு நிலைமை எனக்கு தெரியாது. ஆனால் இயேசுவை நான் மறுதளிக்க மாட்டேன், இயேசுங்கிற நாமத்தை மறுதளிக்க மாட்டேன், என்ன ஆனாலும் சரி. அதான் அனுபவம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 14 அதிகாரம் 19 21 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. அங்கே பவுல் அப்போஸ்தலருடைய அனுபவம் சொல்லப்பட்டு வாசிங்க. பின்பு அந்தியோகியாவிலும் இகோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து
பவுலே கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். அவர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை பாருங்க, இங்க என்ன ஜீவன் இருக்கு அவருக்குள்ள. நான் இருக்கிற வரைக்கும், நான் சாகிற வரைக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். என்ன ஜீவன் இருக்கு? தன்னை ஆண்டவருக்கு எப்படி ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரு. நான் சாகுற வரைக்கும், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் சுவிசேஷத்துக்காக பாடுபடுவேன். சுவிசேஷத்துக்காக நான் சாகவும் ரெடி. கல்லெறிப்படுது, இறந்தே போயிட்டாரு, தரன்னு இழுத்து வெளியே கொண்டு போடுறாங்க. பார்க்குறாங்க, இவர் எழும்பி நிற்கிறாரு. அடுத்து நம்ம என்ன செய்வோம்? அந்த ஜீவன் செத்து போகும். எந்த ஜீவன்? சுவிசேஷ ஊழியம் பண்ணுறோமே அந்த ஜீவன் செத்து போகும். கல்லெறியப்பட்டாச்சு, செத்தாச்சு. எனக்கு ஆண்டவர் மறுவர் உயிர் இருந்திருக்காரு, ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லி வேற வழியை பார்த்துருவோம். அங்கே என்ன ஜீவன் இருக்காது? சுவிசேஷத்திற்காக தன்னை பலியாக்கக்கூடியதான அந்த ஜீவன் இருக்காது. ஆனால் பவுல் அப்போஸ்தலர்களுக்கு என்ன ஜீவன் இருந்துச்சு? சுவிசேஷத்திற்காகத்தான் எனக்கு மறுபடியும் உயிர் தந்திருக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். சுவிசேஷத்திற்காகத்தான் எனக்கு மறுபடியும் உயிர் தந்திருக்கிறார்னு சொல்லி மறுபடியும் தன்னை பலியாக்குகிறார். மறுபடியும் தன்னை பலியாக்குகிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு, கடைசி தலை வெட்டப்பட்டு ஆளுக்கு காரியம் முறி. அதுதான் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது. உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு நோக்கத்தோடு ஓடுறது. உயிரோட இருக்கிற வரைக்கும் தேவனுக்காக ஓடுறது. உயிரோட இருக்கிற வரைக்கும் தேவ சத்தம் செய்வதற்காகவே ஓடுறது. உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தே ஓடுறது. அவர் இருக்கிற வரைக்கும், ஜீவன் இருக்கிற வரைக்கும் நல்ல போராட்டத்தை மேற்கொண்டு போராடி நித்திய ஜீவனை நோக்கி, அந்த ஜீவ கிடத்தை நோக்கி ஓடக்கூடியதான ஒரு ஓட்டம். அதான் ஜீவனோடு இருக்கக்கூடியதான, தன்னை பலியாக்கி ஜீவனோடு இருக்க அனுபவம். எந்த ஒரு மனுஷனும் தன்னை பலியாக்காம அவனால் ஜீவனோடு இருக்க முடியாது. பலி ஆக்காம இருக்கிற வரைக்கும் உள்ள என்ன சுயம் கிரியை செய்யும், உள்ள என்ன செய்யும்? ஆசை கிரியை செய்யும், தேவனுக்கு பிரியமில்லாத கிரியை செய்யும். அந்த மனுஷனால ஜீவ பலியாக இருக்கவே முடியாது, செத்தவனாகத்தான் இருக்க முடியும். இனி ஒரு காரியம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 20 அதிகாரம் 22 24 வரையில வசனங்களை வாசிங்க. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். பாருங்க, அதை நான் முதல்ல சொல்லிட்டேன். நீங்க ஜீவ பலி உள்ளவங்களா இருக்க வேண்டுமே ஆனால் சுயத்தை கொல்லணும். இத்தனை வருஷம் உயிரோட இருக்கணும், இத்தனை காலம் உயிரோட இருக்கணும், அதெல்லாம் சாகணும். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என்னுடைய ஆவியில் ஒரு நெருக்க இருக்கு, நான் எருசலேமுக்கு போகணும். ஆனால் அடுத்த உடனே தீர்க்க தரிசனம் வந்துட்டு எப்படி இந்த மனுஷன் கட்டப்படும், இந்த மனுஷன் நிலைமை பரிதாபமாக மாறும். சரி, இருந்துட்டு போட்டு. ஆனால் தேவ சித்தம் நான் என்ன? எருசலேமுக்கு போகிறது. போயிட்டாரு. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அப்போ நோக்கம் என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. நோக்கம் என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. நோக்கம் என்ன? முடிவு, இந்த மூச்சு போகிறது வரைக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அது எந்த சூழ்நிலையிலும், கட்டப்பட்ட சூழ்நிலையாலும் சரிதான், அடிக்கப்பட்ட சூழ்நிலையானாலும் சரிதான், சித்திரவதைக்கு உட்பட்ட சூழ்நிலையானாலும் சரிதான், அங்கேயும் என்னுடைய நோக்கம் சாகிற வரைக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. 1 கொரிந்தியர் 15:31 வாசிங்க. நான் தினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்கிறேன். பாருங்கள், நான் அனுதினமும் சாகிறேன். இதை முதலே சொல்லிட்டேன், உங்களுக்கு இது பைத்தியமா இருக்கும் என்று. காரணம் என்ன? நான் அனுதினமும் சாகிறேன்டா ஒவ்வொரு நாளும் நீங்க சுயத்துக்கு சாகணும். இன்னைக்கு ஆண்டவரை என் சித்தம் செய்ய மாட்டேன், இன்னைக்கு ஆண்டவரை என் விருப்பப்படி செய்ய மாட்டேன், இன்னைக்கு ஆண்டவரை என் விருப்பப்படி பார்க்க மாட்டேன், இன்னைக்கு ஆண்டவர் என் விருப்பப்படி ஆண்டவரை நான் போக மாட்டேன், இன்னைக்கு நான் என்ன உமக்கு அடிமையாக்குவேன், என் ஆவி ஆத்ம சரீரத்தை. முடியுமா? நான் அனுதினமும் சாகிறேன். உங்களை நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்போது தீர்மானம் பண்ணுங்க, இன்னைக்கு இப்படி தான் இருப்பேன் ஆண்டவர் உமக்கு பிரியமா. அதுக்கு மாறி முடியாது, இருக்க மாட்டேன். நான் என்ன சிலுவையில் அறையிற ஆண்டவரே, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறான்னு சொல்கிற விதத்தில் நான் இருப்பேன் ஆண்டவரே. முடியுமா? முடியுதா? உங்களை நீங்களே கேளுங்க.
நான் அனுதினமும் சாகுறேன். நீங்க என்ன செய்யணும்? உங்களை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமே ஆனால் உங்களை நீங்க சுயத்துக்கு கொல்லணும். சுயம் சாகிற வரைக்கும் நீங்க தேவ சித்தம் செய்ய முடியாது. சுயம் சாகிற வரைக்கும் நீங்க என்ன செய்ய முடியாது? தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. சுயம் சாகிற வரைக்கும் உங்களை நீங்க பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா பலி என்று சொன்னாலே தியாகம், பலி என்று சொன்னாலே அங்கே துன்பம் இருக்கும். அப்போ துன்பத்தை ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஆனால், சிலுவையை தன்னோடு போட்டுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அந்த மனுஷன் சுயத்தை கொண்டிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும்? சின்ன சின்ன விதத்தில் ஜீவ பலி உள்ளவங்களாக இருக்கணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். 1963 வருஷத்தில் கிழக்கு ஆப்பிரிக்கா அங்கே தன்சானியாங்கிறதான் நாட்டில் மிஷினரிக்குன்னு சொல்லி ஒரு ஆள் ஊழியத்துக்கு போயிருக்கு. மிஷினரிக்குன்னு சொல்லி போயிட்டு அவர் தன்னுடைய மிஷினரியில் கடைசி நாளை அன்னைக்கு கழிக்கிறார். அவர் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு போகணும். அந்த நாளில் அவருக்கு குடிசையில் தங்கி ஊழியம் பண்ணக்கூடியதான ஒரு போதகர் ஒரு விருந்து கொடுத்தார். தனக்கு இருந்ததான கடைசி பன்றி, நம்ம என்ன அது குறை சொல்லுவோம், எனக்கு அது முக்கியம் கிடையாது, அது இருதயம் தான் முக்கியம். நான் சொல்கிறேன், தனக்கு இருந்த கடைசி பன்றியை, தனக்கு இருந்த கொஞ்சம் போல் அரிசி, இவ்வளோ தான் இருந்துச்சு, தனக்கு கிடையாது, தன் பிள்ளைங்களுக்கு இருக்காது, அதை சமைச்சு அங்கே அவங்களுக்கு கொடுத்தாங்களாம். அப்போ அந்த மிஷினரி சொன்னாரா, நான் எடுக்கவே மாட்டேன்ட்டார். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீங்கள் புண்படுத்தாமல் நீங்கள் திரும்பி போக வேண்டுமே ஆனால் கண்டிப்பாக சாப்பிடணும்னு. அவர் அதை சாப்பிட்டார். அவர் தனக்குள்ளே கேட்குறாராம், நான் எனக்குள்ளே இத்தகைய தியாகம் பண்ணியிருக்கிறேனா என்று, நான் எனக்குள்ள இத்தகைய தியாகம் பண்ணியிருக்கிறேனா என்று. அவர் பெரிய ஆள், நாட்டை விட்டு நாடு வந்து ஊழியம் செய்கிறார், எல்லாம் சரிதான், ஆனால் இப்படிப்பட்ட தியாகம் பண்ணியிருக்கிறேனா என்று கேட்டார். ஏன்? அந்த குடும்பம் தங்களுக்கு என்று கடைசியாக இருந்ததை அவருக்கு என்று கொடுத்தாங்களாம். ஏன்னா அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் அந்த மக்கள் தங்களுடைய கிறிஸ்தவத்தை, தங்களுடைய கிறிஸ்தவ பற்ற எதன் மூலம் மதிப்பிடுவாங்கன்னா தங்களுடைய தியாகத்தின் மூலமாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தங்களுடைய தியாகத்தின் மூலம். இப்போ நம்ம என்ன தியாகத்தின் மூலம் இல்லை, எனக்கு அது கிடைச்சா ஆண்டவரை ஆசீர்வதிச்சார், ஓஹோ நான் நல்லா இருக்கேன், இல்லை சாத்தானா ஆசீர்வதிப்பான், இந்த உலகம் என்னுடையதல்லன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ என்ன செல்வத்துக்கு பின்னாடி ஓடுறோம். கேட்டால் ஏன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், வீடு கட்டிட்டேன், பங்களா வச்சுட்டேன், அது வாங்கிட்டேன், இது வாங்கிட்டேன், பிள்ளைங்களாம் ஓஹோன்னு இருக்கு. அந்த ஆசீர்வாதம் யாருக்கு ஆசீர்வாதம் எனக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு காலையில் தாஸ்பாஸ் பிரசங்கம் பண்ணார், நான் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு ஒரு இடத்துல வரும்போது, எந்த இடத்துல வரும்போது ஒருவன் ஆண்டவர் ஓடி போய் முழங்கால நின்று, நல்ல போதகரே நித்திய ஜீவனடை நான் என்ன செய்யணும்னு சொன்னது. என்னமா சொன்னார்? அவன் ஒருவன் சொல்லப்பட்டிருக்கு, வாலிபனாருக்கெல்லாம் தெரியாது. அப்புறம் லூக்காவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தலைவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த தலைவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்கு இருக்க எல்லாத்தையும் வித்துருன்ட்டு. அடுத்து என்ன சொன்னார்? நீ சிலுவையை எடுத்துக்கேன்னு. எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் எதை விரும்புகிறாரு? நீ பணம், பொருள், சுகம், சொத்து, சிற்றின்பம் இதெல்லாம் அனுபவிச்சு அந்த ஐஸ்வர்யான பார்த்து சொன்னாரே, உனக்கு ஐயோ நீ உலகத்தில் எல்லாமே அனுபவிச்சுட்டா. நீ அப்போ நீ உனக்கு அப்படி இருக்கக்கூடாது. நீ இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் நீ என்ன செய்யணுமா? சிலுவை எடுத்துக்க, துன்பத்தை எடுத்துக்க. அதான் பேதுரு அப்போஸ்தலன் கேட்பாங்கல்ல, நாங்கள் எல்லாம் விட்டோமே, எனக்கு என்ன கிடைச்சிச்சு? அப்போ சொல்லுவார், துன்பத்தினோடே உங்களுக்கு என்ன 100 மடங்கு எல்லாம் கிடைக்கும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்தில் துன்பத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். துன்பம் இல்லாத இனி ஒரு வாழ்க்கையை நீங்க விரும்புறீங்களே, ஆனால் நீங்க கிறிஸ்தவங்க கிடையாது. இப்போ எல்லாரும் எதை விரும்புகிறோம்? ஆண்டவரே நான் ஜெபிக்கும், எனக்கு என்ன வீட்டில் ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது, அது வந்துடக்கூடாது, இது வந்துடக்கூடாது. நீங்கள் கிறிஸ்தவங்களே கிடையாது. உங்களுக்கு கிறிஸ்து யாருன்னே தெரியாது. உங்களுக்கு சிலுவை சுமக்க விருப்பமே கிடையாது. அப்போ நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பிரசங்கத்தில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒன்று தான், இந்த உலகத்தில் ஆண்டவர் என்ன சொல்லலை? நீ சுகபோகமாக இருன்னு சொல்லலை. சுகபோகமாக இருக்கிறியா? வித்து கொடு. நீ எதை விரும்பு? துன்பத்தை விரும்பு, சிலுவையை எடுத்துக்க. உனக்கு எங்கே உண்டு? பரலோகத்தில் உனக்கு எல்லாமே உண்டுன்ட்ட. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்கு பரலோகமும் வேணும், எனக்கு எதுவும் வேணும், உலகத்துலேயும் ஒரு கஷ்டம் வந்துடும். நான் சொல்கிறேன், நீங்கள் பரலோகவாசியும் கிடையாது, உங்களுக்கு கிறிஸ்து யாருன்னு தெரியாது. உங்களுக்கு ஒரு கிறிஸ்து தெரியும், அது சாத்தான் உங்களுக்குள்ள போட்ட பொய்யான அந்த கிறிஸ்து. முடிஞ்சு போச்சு. இங்கே ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் எப்படி தங்களுடைய கிறிஸ்தவத்தை அவங்க மதிப்பிடுறாங்க, நான் கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறேனாங்கிறது எப்படி மதிப்பிடுறாங்களாம்? தங்களுடைய தியாகத்தை வைத்து தான் மதிப்பிடுவாங்களாம். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிடும். கேட்டால் என்ன சொல்லுவோம்? 4 மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணுறோம்.
கிறிஸ்தவம் எதில் வருது? செயல்ல. ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுக்குது. 1 பேதுரு 2:23 வாசிங்க. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும். போதும். அப்போ சின்ன சின்ன காரியங்கள்ல நீங்க உங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் என்ன செய்றாரு? உன் சரீரத்தை எனக்கு தானே கேட்கிறாரு. சரீரத்தில் ஒரு உறுப்பு தான் நாக்கு, சரீரத்தில் ஒரு உறுப்பு தான் வாய். அப்போ என்ன செய்யாதுங்க? பிறர் உங்களை வையும் போது, பிறர் உங்களை கடும் சொற்களால் பேசும்போது, பிறர் உங்களை நிஸ்தாரமாக பேசும்போது மாறி பேசாதுங்க. இந்த சரீரம் எனக்குள்ளதில்லை, இந்த நாக்கு எனக்குள்ளதில்லை, இந்த வாய் எனக்குள்ளதில்லை. அப்போ என்ன? நீ பார்த்துட்டு போ, என்னை பார்த்துட்டு இருக்க என் ஆண்டவர் உனக்கு பதில் செய்வார். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். ஜீவ பலியா நீங்கள் எப்படி உங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும், சின்ன காரியம். இதே போல ஒவ்வொரு காரியத்திலையும் நான் என்னுடைய சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தனா, சூழ்நிலை அந்த சூழல் நறுக்குன்னு கேட்டுக்கிட்டு எப்படி என்னையும் அப்படி பண்ண மாட்டேன், அது இல்லை. அந்த இடத்துல ஜீவனுள்ள பலியாக இருக்கணும். உங்களை பலியாக ஒப்பு கொடுக்கணும். எப்படி? நாக்கை கட் பண்ண போல அப்படியே செவிடு போல இருந்துடுங்க, ஊமை போல இருந்துடுங்க. ஆண்டவரை நீர் பார்த்துக்கிடும். எப்படி? மோசையின் சரீரத்தை குறித்து சாத்தான் தேவதூதனோடு தர்க்கம் பண்ணும்போது தேவதூதனை வாக்குவாதம் பண்ண விருப்பப்படலை. கர்த்தர் உன்னை பார்த்துக்கிடுவார். பலியாக ஒப்பு கொடுக்கிறது. எங்கே வெட்டணுமோ அங்கே வெட்டிருங்க. எப்படி? நாக்கை வெட்டிருங்க, பேசாமல் இருந்துருங்க. அந்த நேரம் இவ்வளோ நீளத்துக்கு பேசிட்டு அம்புரை வந்து சொல்கிறது வேஸ்ட். அப்போ ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குன்னு அர்த்தம் என்ன? நிறைய காரியம் சொன்னேன். அந்த சூழ்நிலையில், அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் உயிர் உள்ளவங்களாக இருந்து, ஜீவன் உள்ளவங்களாக இருந்து, தேவ சுத்தங்கிறத அறிஞ்சு அதற்கு கீழ்ப்படிஞ்சு பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக உங்களுடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பின் செயல்களும் காணப்பட வைக்கிறது தான், வேற இல்லை. கடைசி என்ன? உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுங்க. யோபுவின் சரித்திரம் 31:1 வாசிங்க. யோபுவின் சரித்திரம் 31:1. அங்கே ஒப்பு கொடுக்கிறார். யோபு தன்னுடைய கண்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். வாசிங்க. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பதப்படி. பாருங்க, இங்க யோபு நீதிமான், யோபு உத்தமன், யோபு தேவனுக்கு பயப்படக்கூடியவர். அந்த மனுஷன் என்ன செய்யறாரு? தன்னுடைய கண்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டார். ஆண்டவரே, இந்த கண் என்னுடைய கண்கள் கிடையாது, இது உம்முடைய கண்கள். ஏன்னா இந்த கண்களால் நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய மனைவிக்கு வயசாயிட்டு, எனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஏராளமான பெண்கள் இருக்கலாம், நான் யாரையும் பார்க்க போறது இல்லை ஆண்டவரே, நான் உமக்கு பயந்து இருப்பேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த நாள் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும், உங்களோட சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். கொஞ்சம் நேரம் காத்திருப்பு இருக்குமே, அதில் என்ன செய்யுங்க? முழங்காலில் நின்று, ஆண்டவரே, இன்னையிலேருந்து நான் சாகுற வரைக்கும், இல்லை உங்களுடைய வருகை வரைக்கும் நான் என்னுடைய கண்களை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இனி உமக்கு பிரியமில்லாம நான் பார்க்க மாட்டேன். இது ரொம்ப கஷ்டம் அநேகருக்கு. ஏன்னா கடைசி காலத்தில் சாத்தா அநேகரை எப்படி வஞ்சித்திருக்கான் தெரியுமா? பெரிய ஒரு செல்ஃபோனை கொடுத்துருக்கான், சும்மா நோன்றது. எப்படி? முதல்ல என்ன சொல்லுவாங்க? ஸ்பிரிச்சுவல் காரியம் பார்க்குறேன். அடுத்து என்ன? கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவ் காரியம், கொஞ்சம் நியூஸ் காரியம். அடுத்து என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் பொழுதுபோக்கு, சின்ன சின்ன காரியம். கடைசி என்ன? எல்லாம் வேண்டத்தோலையும் பார்த்து முடிச்சுடுவாங்க. அப்போ முதல்ல எல்லாருமே பண்ண வேண்டியதான பொருத்தனை உங்களை ஒப்பு கொடுங்க. எதை? உங்கள் கண்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத பார்க்க மாட்டேன். அடுத்து என்ன செய்யுங்க? உங்கள் நாக்கை ஒப்பு கொடுங்க. ஏன்னா இதுதான் இந்த நீளத்துக்கு பேசும், ஒன்றுமே தெரியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? ஆண்டவர், இன்னையிலேருந்து என் நாக்கை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர், உமக்கு சுத்தமானதை பேசுவேன். இல்லைன்னா நீர் என்ன செய்யும்? அதை கண்ட்ரோல் பண்ணுற கிருபத்தால் நான் பேசக்கூடாது. என் கரங்களை இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர். இன்று முதல், இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு ரொம்ப ஈஸி, இன்னும் கொஞ்சம் நாளில், கொஞ்சம் நேரத்தில் நைட் ஆயிருமே, அப்போ இன்னைக்கு சமாளிச்சிடலாம். இன்னைக்கு இல்லை, இன்று முதல் சாகிற வரைக்கும், இல்லான்ற வருகை வரைக்கும் என் கரங்களை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர், என் கால்களை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? இந்த காத்திருப்பில் நீங்கள் என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க உங்களை. ஆண்டவரே, என் சரீரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். இனிமேல அந்த சரீரத்தை என் விருப்பப்படி, என்ன சுய இன்பத்திற்காக, சுய லாபத்திற்காக நான் என்ன செய்ய மாட்டேன், பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். காரணம் என்ன தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 26:41 வாசிங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாம்சம் பலவீனம் உள்ளதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த மாம்சத்தை எப்படி செயல்படுத்தினா? அதாவது தண்ணி போகுது. இப்போ தண்ணி மழை பெய்யும்போது தண்ணி அப்படியே போகும், அது நிறைய அழிவுகளை உண்டாக்கும். புத்தி உள்ளவங்க என்ன செய்வாங்க? பெரிய ஆறுகளை கட்டுவாங்க, ஏரிகளை கட்டுவாங்க, நதிகளை கட்டுவாங்க. அந்த தண்ணி அப்படியே சேனல் பண்ணிடுவாங்க, அதை சேமிப்பாங்க,
கொஞ்சம் கொஞ்சமாக விடுவாங்க, அழிவும் இருக்காது, பாதிப்பும் இருக்காது. தண்ணிக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்குது? அது வந்து அழிக்கக்கூடிய, அதாவது ஒரு மனுஷனை அழிக்கக்கூடிய சக்தி அது இருக்குது. ஆனால் புத்தியை என்ன செய்யலாம்? அதை சேனல் பண்ணிடலாம். அதே போல தான் சரீரம் பலவீனமானதுதான். பலவீனம் சொல்லிட்டு இருக்கிறது புண்ணியமே கிடையாது. அந்த சரீரத்தை எப்படி பலம் உள்ளதாக மாற்ற முடியும்? அந்த சரீரத்தை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவரை சொல்லிட்டார் சரீரம் பலவீனமானதுதான், சரிதான். ஆனால் நீ என்ன செய்? என் வசனத்துக்கு கீழ்ப்படி. என் வசனம் என்ன சொல்லுது? அந்த சரீரத்தை இன்னைக்கு நீ எனக்கு ஒப்பு கொடுத்துரு. ஒப்பு கொடுத்த பிறகு நீங்கள் என்ன செய்ய முடியாது? பார்க்கணும்னு தோணாலும் ஏன் முடியாது, ஏன்னா இது என் கண்ணு இல்லை. கண்ணை மூட்டு ஜோம் பண்ணு. போகணுன்னு தோணும், இது என் கால் இல்லை, காலை மடக்கிட்டு ஜோம் பண்ணு. ஆட்டோமேட்டிக்காக குத்தம். இது ஏன் சரீரம் கிடையாது, நான் ஒப்பு கொடுத்துட்டேன், இது என்னுடையது கிடையாது. அப்போ அந்த மாம்சம் கிரியை செய்தாலும், அந்த பலவீனம் மேற்கொண்டாலும் என்னுடையது இல்லை. முழங்கால நிற்கணும், ஆண்டவரே நீ ஆளணும், எல்லாமா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? உங்களை நீங்களாகவே மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ரோமர்கள் நிருபம் 12:1 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அதாவது ரொம்ப கடுமையான காரியங்களை முதல்ல சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? உங்க சரீரத்தை நீங்க பரிசுத்தமாக, உங்க சரீரத்தை நீங்க என்ன தேவனுக்கு பிரியமாக, உங்க சரீரத்தை நீங்க தேவனுக்கு பிரியமான ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்றாரு. இது நானா கேட்கல. எப்படி? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. அதுக்கு அர்த்தம் என்ன? ஏன்னா உயிரோடு இருக்கிறதே அவருடைய கிருபையே, நான் நிர்மூலமாக இருக்கிறதே அவருடைய கிருபை. நான் நேற்றுக்கே செத்து போயிருக்கலாம், நான் இன்னைக்கும் இருக்கிறது அவருடைய கிருபை. பாதுகாக்கிறவர் சொல்றாரு, உன் சரீரத்தை எனக்கு தானி. நான் அசுத்தன், நான் பாவி, நான் துஷ்டன், நான் பொய்யன், நான் எல்லா பாவங்களும் உள்ளவன், என்னை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். வச்சவர் சொல்றாரு, இதெல்லாம் செய்ததுன்னா உன் சரீரத்தை எனக்கு தானு கேட்கிறேன். அவருடைய இரக்கங்கள் நிமித்தம், அவருடைய பாதுகாவல் நிமித்தம், அவருடைய வழிநடத்தல் நிமித்தம் அவர் சொல்றாரு, அந்த இரக்கங்கள் நிமித்தம் உன் சரீரத்தை எனக்கு தா. ஒண்ணுமே சொல்ல முடியாது. எபேசியர்கள் நிருபம் 1:7 வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க, அவருடைய இரக்கம் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டு, நான் செய்யக்கூடாத எல்லா பாவமும் செய்துட்டு முழங்கால் எல்லாம் மன்னிப்பு கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ எல்லா மதத்தினரும் அது மாதிரி சொந்தமாக்கி இருப்பாங்களே? இல்லை. அவருடைய இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கம்? நான் ஒருத்தன் இருக்கேன்னு அறிஞ்சு அவனை விடுவிக்கணுமேங்கிறதுக்காக அவர் அடிக்க ஒப்பு கொடுத்தாரு, இரத்த சிந்த ஒப்பு கொடுத்தாரு, சரீரத்தையும் ஒப்பு கொடுத்தாரு, ஜீவனையும் ஒப்பு கொடுத்தார். அந்த இரக்கத்தின் மூலம் பாவ மன்னிப்பு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அந்த இரக்கத்தினால தான் நான் முழங்காலில் ஆண்டவரே என்ன பாவம் செய்தேன்னு சொல்லும்போது எனக்கு பாவ மன்னிப்பும் கிடைக்கு, அந்த பாவத்தை மறுபடியும் செய்யாது இருக்கக்கூடியதான பலனும் கிடைக்கு, நான் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவனான அனுபவம் எனக்கு கிடைக்கும். எவ்வளோ பெரிய இரக்கம் பாருங்க. ரோமர்கள் நிருபம் 3:25 வாசிங்க. ரோமர்கள் நிருபம் 3:25. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? முற்காலங்களில் நம்ம செய்த பாவங்கள் இருக்க அதை எல்லாம் பொறுத்துக்கிட்டாரு. உங்களால் உங்க பிள்ளைங்க தப்பு பண்ணக்கூடிய ஒரு சின்ன காரியத்தை பொறுத்துட முடியாது, தூக்கி பந்தாடிரும். கேட்க யாரும் கிடையாது. யாரும் கேட்டால் ஏன் புள்ள நான் பார்ப்பேன். இங்கே எப்படி நம்மளால் ஒரு காரியத்தையும் பொறுத்துட முடியாது, ஆனால் ஆண்டவர் அது வரைக்கும் உள்ள எல்லாவற்றையுமே பொறுக்கிறார். முற்காலத்தில் நம்ம செய்தான எல்லா பாவங்களையும் பொறுக்கிறார். அப்போ அவருடைய கிருபையை பாருங்க. அந்த கிருபை நிமித்தம் சொல்றாரு, ஒன்று எனக்கு ஒப்பு கொடு. ரோமர்கள் நிருபம் 4:7-8 வாசிங்க. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். பாருங்க, என்ன அனுபவத்தை ஆண்டு வந்திருக்கிறாரு. பாவங்களை மன்னிக்கிறார், மீதுகளை மன்னிக்கிறார், அதை நினைச்சு வரைக்கும் பார்க்கல. இவ்வளவு இரக்கங்களை நமக்கு தந்துட்டு சொல்றாரு, டேய் கொஞ்சமாவது உனக்கு மூளை வேணும், நான் உனக்கு செய்திருக்கதான் நன்மைகள் இரக்கங்கள் காருண்யத்துக்கு அளவு பார்த்தியான்னா அது சொல்லவே கொள்ளாது. உன்கிட்ட கேட்கறது ஒரு 6 அடி உயரம்ல உன் சரீரத்தை தான் கேட்க, தந்துட்டு போ. ஆனால் நமக்கு தெரியல. ரோமர்கள் நிருபம் 5:10 வாசிங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் போதும். பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்ம எல்லாம் யாரு? சத்துருக்கள். பாவம் செய்கிறவன் சிநேகிதன் கிடையாது,
பாவம் செய்கிறவன் சாத்தானுக்கு சிநேகிதன், அவனுடைய உற்ற நண்பன், முடிவு நரகம். சத்துருக்களாக இருந்த நம்மளை கழுவி சுத்திகரித்து அவரோடு ஒப்புரவாக்கிட்டார், அவருக்கு சொந்தமாக்கிட்டார், அவருக்கு சொந்த பிள்ளைகளாக மாற்றிட்டார். ரோமர்கள் நிருபம் 8:15 வாசிங்க. அப்பா பிதாவேன்னு சொல்லக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை தந்துட்டாருன்னு இருக்கு, வாசிங்க. மற்றபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இவ்வளவு கிருபையை தந்துட்டு சொல்றாரு. சரீரத்தை எனக்கு தான் நம்ம என்ன தெரியுமா, ஏதோ மலையை முறிச்சது போலையும், நம்மளே எல்லா அனுபவத்தையும் அடைஞ்சது போலையும், நம்ம சுய பிரயாசனால எல்லாம் அடைஞ்சது போலையும், ஆண்டவர் அது கொஞ்சம் கஷ்டம் தான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்றி உணர்வு உனக்கு வேணும், கொஞ்சம் நடந்த காரியங்கள் எல்லாம் சிந்திக்கக்கூடியதான தன்மை வேணும். யோசித்து பாரு, நீ அனுபவிக்கக்கூடியதான அந்த இரக்கங்களுக்கு அளவே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கங்களுக்கு அளவே. புஸ்தகம் 9:19 வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய வாழ்க்கையில நம்மளை கைவிடலேன்னு இருக்கு. நீர் உம்முடைய மிகுந்த மனோருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. பாருங்க, நம்முடைய வனாந்திர வாழ்க்கையில பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப எல்லாருமே பிறந்தோன்னு ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? இல்ல. 40 வருஷம் 30 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் அப்படிதான் நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. அப்ப அந்த பாவ வாழ்க்கையில, வனாந்திர வாழ்க்கையில, பாவம் நிறைந்த அந்த வாழ்க்கையில உங்களை கைவிட்டாரா? அந்த இரக்கத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருடைய இரக்கங்கள் சொல்லி அறிவிக்க முடியாது. இவ்வளோ உங்களை பாதுகாத்துட்டு சொல்றாரு, டேய் உன் சரீரத்தை எனக்கு தான், அது முழுமையா தான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46:3-4 வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, பிறக்கிறதுலேருந்து சாகிறது வரைக்கும் என்னை பாதுகாக்கிறேன். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததி மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் பாருங்க, அப்பொழுதுலேருந்து எவ்வளோதான் நவீன டெக்னாலஜி எல்லாமே என்ன மெடிக்கல் இதில் ஃபீல்டில் வந்தாலும் கூட எத்தனையோ குழந்தைங்க இறக்குது. அப்போ நம்ம இறக்காம அந்த காலத்துலேருந்து அப்பம் பாதுகாத்து இப்போ வரைக்கும் பாதுகாக்கிறது அவருடைய இறக்கங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். என்ன சொல்லிட்டாரு? இப்போ உயிரோடு இருக்கும், அதோட இறக்கும், சாகிற வரைக்கும் பாதுகாப்பாரு. நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அப்போ என்ன, ஒவ்வொரு நாளும் உள்ள இரக்கமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்மளை அறியாமலே நாம் அனுபவிக்கக்கூடியதான இரக்கங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் பாதுகாக்கிறார், அவர் வழி நடத்துகிறார், அவர் உள்ளங்கைக்குள்ள வைக்கிறார், அவர் சுமக்கிறார், அவர் தாங்குகிறார், அவர் தப்பு வைக்கிறார், அவர் என்ன செய்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். இவ்வளவும் செய்கிறாரு. அதோட தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை அறியாமலே நீங்கள் அனுபவிக்கக்கூடியதான அந்த தெய்வீக பாதுகாவல், அந்த இரக்கங்களை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேங்கிறார். அந்த வார்த்தை கடைசி எப்படி முடிக்கிறாருன்னு பாருங்க, ரொம்ப சாஃப்டா முடிச்சிட்டார். எப்படி கட்டாயமாக அதிகாரத்தோடு சொல்லலை. ஏன்? சொல்லப்பட்டிருக்கதான காரியம் ரொம்ப முக்கியமான காரியம், ரொம்ப கடுமையான காரியம். அதனால சொல்ற உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பிலமோனுக்கு நிருபம் 9 வாசிங்க. அங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கு, மன்றாடுகிறேன்னு சொல்லுவார், ரொம்ப ப்ளீஸிங்காக சொல்லுவார். அதாவது நிருபம் எழுதும்போது கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு என்ன அதிகாரத்தோடு சொல்ல முடியும், ஆனால் அப்படி நான் சொல்லலை. எப்படி? அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாயிருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். எவ்வளவு தாழ்மையோடு கேட்கிறாரு பாருங்க. அவர் சொன்னதுல எந்த தப்புமே கிடையாது. தேவன் இந்த நாளில் உங்களை சரீரத்தை எதிர்பார்க்க எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனாலும் இவ்வளவும் சொல்லிட்டு சொல்றாரு, நான் மன்றாடுறேன், நான் உங்களை தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன், நீங்க என்ன செய்யணும், உங்க சரீரத்தை ஜீவபலியாக எனக்கு ஒப்பு கொடுங்க. புத்து சொல்றார். 1 கொரிந்தியர் 1:10 கடைசி என்ன சொல்லப்பட்டிருக்கு, புத்து சொல்லுகிறேன்னு சொல்லுகிறார். இங்க நமக்கு என்ன புத்து சொல்லுகிறார்? ஏன் இந்த புத்து சொல்லுகிறாரு? நம்ம என்ன சொல்றோம், சரீரம் என்னுடையதுன்னு சொல்றோம். அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கிறதுனாலே துணிகரமா பாவம் செய்யும். இனிமேல் நமக்கு என்ன எண்ணம் இருக்கக்கூடாது, சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தர் சரீரத்துக்குரியவர். சரீரம் எனக்குள்ளது இல்லை, என்னுடைய சரீரத்துக்கு நான் சொந்த காரணம் கிடையாது. சரீரம் கர்த்தருடையது, கர்த்தர் சரீரத்துக்குரியவர். அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கு. யோவான் சுவிசேஷம் 14:15 வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, உண்மையிலேயே நீங்க தேவனை சிநேகிப்பீர்களே ஆனால் கற்பனையை கை கொள்ளணும். வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள்.
என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்க, அதாவது ரட்சிக்கப்பட்டவங்க, நீங்க தேவனை சிநேகிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால் கற்பனைகளை கைக்கொள்ளும். இந்த நாள் நமக்கு ஒரு கற்பனை கொடுக்கப்பட்டு, எப்படி நம்முடைய சரீரத்தை அந்த தேவனுக்கு பரிசுத்தமாகவும் அவர் விரும்புகிற பிரகாரமாகவும் ஜீவனுள்ள முறையில் ஜீவபலியாகவும் ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் உண்மையிலேயே தேவன் நேசிக்கக்கூடியவங்கன்னா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 சொல்லி அந்த ஸ்நேகம் இல்லை. அது எதுக்கு? வீட்டில் ஒரு கார் வாங்கியிருப்பீங்க, இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கும், அது அந்த ஸ்தோத்திரம் இல்லை ஆண்டவர் விரும்பலை. எல்லா சூழ்நிலையில் உங்களை ஒப்பு கொடுத்து கஷ்ட நஷ்டத்துலேயும் தேவஸ்தம் செய்கிறீங்க தெரியுமா? அப்படி வாழ்ந்துட்டு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க, என் மகனே என் மகளேன்னு சொல்லி பிரியப்படக்கூடியவராக இருப்பார். ரோமர்கள் நிருபம் 6:13 வாசிங்க. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் இனிமேல உங்களுடைய சரீரத்தின் உறுப்புகளை யாருக்கு ஒப்பு கொடுத்துறாதுங்க? சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துறாதுங்க, பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துறாதுங்க. உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். பாருங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். என்ன சொல்லப்படும்? இந்த ஜனங்கள். அப்போ இங்க இருக்கக்கூடியதான எத்தனை பேரு சொல்லப்பட்ட வசனத்தின்படி நல்ல ஜெபம் பண்றோம், ஊக்கமா ஜெபம் பண்றோம், அனுபவம் இருக்குன்னு சொல்றோம். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அர்ப்பணம் இல்லாத வாழ்க்கையா இருக்கும். ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற ஜனங்கள் மீது விருப்பப்படல, தங்களை தேவனுக்கு என்று அடிமையாக்குற ஜனங்கள் மீது தான் பிரியமா இருக்கிறார். ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடிய ஜனங்களுக்கு மேல பிரியமா இல்லை, தங்களை தேவனுக்கு என்று அப்படியே ஒப்பு கொடுத்தவங்க, சரணடைந்து அவருடைய சித்தம் மாத்திரம் செய்யக்கூடிய ஜனங்கள் தான் பிரியமா இருக்கிறார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? மறுபடியும் வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். உதடுகள்னால என்னை அடுத்த காத்திருப்பு இருக்கு, பயங்கரமா ஸ்தோத்திரமும் பயங்கரமா அல்லேலியாவும் பயங்கரமா இருக்கும். ஆனா இருதயத்துல எப்படி ஆண்டவருக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறது, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறது, அது அசாத்தியமான காரியம். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அப்போ உங்க இருதயம் வேத வசனத்தின்படி தூரமா இருக்குதுன்னா நீங்க கண்டுபிடிங்க. இல்ல, என் இருதயம் தேவனோடு தான் இருக்கு, இருதயபூர்வமாக தான் தேவனோடு ஆராதனை செய்கிறேன்னு சொல்லுவீர்களே, ஆனால் அது உண்மையானால் அந்த இருதயம் எங்க தெரியுமா இருக்கு? சரீரத்துக்குள்ள இருக்கு. அப்போ அந்த சரீரத்தை நீங்க தேவனுக்கு இந்த நாளில் ஒப்பு கொடுக்கணும். இல்ல நீங்க உங்களை நீங்களே ஏமாத்த. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. அப்போ உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க. கடைசியா ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் அப்படி இருக்க, அப்ப அப்படி இருக்குன்னு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்ப இந்த நாள் இந்த நேரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்களுக்கு உங்க சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும் சொல்லப்பட்டு. ஒப்பு கொடுப்பீங்களாயா? நீங்க சுவிசேஷம் கேட்டதுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு அதான் செய்யணும். இல்ல யாரோ ஏமாத்துறீங்க, உங்களை ஏமாத்துறீங்க. உங்க இருதயம் எங்க இருக்கு? தூரமா இருக்கு. உதடு மட்டும் என்ன, இனி அடுத்த 1/2 மணிக்கிறோம் இங்க எப்படி மழை பெஞ்ச போல சவுண்டு கேட்கும். காத்துட்டு அப்படியா மழை பெஞ்ச போல சவுண்டு கேட்டு. ஆனா வெளியில போகும்போது என்ன, செத்த மனுஷனா போகும். கொஞ்சம் தாந்து போக முடியுமா? கொஞ்சம் சகிக்க முடியுமா? கொஞ்சம் பொறுத்துக்கொள்ள முடியுமா? எங்க இருக்கு அனுபவம்? யார்கிட்ட இருக்கு அனுபவம்? கடைசி காலம் ஒருத்தரும் பறக்க முடியாது, எல்லாம் இங்க தான் கிடப்போம். அனுபவம் தான் முக்கியம். அனுபவம் தான் முக்கியம். உங்களை ஜீவபலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ நீங்க உங்களை பாருங்க, கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க. தேவன் விரும்புகிறது நீங்க முதல்ல செய்ய வேண்டிய அவருடைய இரக்கங்கள் எல்லாம் ஞாபகத்தில் கொண்டு வாங்க. என்னைக்கு செத்து போக வேண்டியது, என்னைக்கு புல்லு குறுக்க வேண்டியது, என்னைக்கு மண்ணுக்குள்ள போக வேண்டியது, என்னையும் உயிரிட வச்சிருக்கிறாரு. அந்த இரக்கங்களை நினைவு கூறுங்க. அவ்வளோ இரக்கத்தை அனுபவிக்க, நான் இவ்வளோ வருஷம் நான் எனக்குன்னு வாழ்ந்துட்டேன், என்னத்தை கண்டேன்? ஒன்றும் காணல. ஏனையாவது சரியத்தை ஆண்டவர் கொடுப்போம். முதல்ல இரக்கத்தை நினைவு கூறுங்க. அடுத்து அப்படி இருக்க அவர் மூலமாக அவருக்காக எல்லாமே அவருக்குண்டான். அப்போ அப்படி ஒரு காரியம் இருக்கிறதே, என்ன செய்யுங்க? ஆண்டருக்குன்னு ஒப்பு கொடுங்க. எப்படி ஒப்பு கொடுக்கணும்? எல்லா பாவத்தையும் செய்துட்டு ஆண்டர் தாரேன்னு இல்லை. சாக்கடை ஆண்டருக்கு வேண்டாம், அசுத்த ஆண்டருக்கு வேண்டாம், நாற்றம் எடுக்கக்கூடிய ஆண்டருக்கு வேண்டாம். அவருக்கு பரிசுத்தமான சுகந்த வாசனையா இருக்கும். அப்போ என்ன, நீங்கள் உங்கள் சரீரத்தை அப்படியே தேவனுக்கென்று பரிசுத்தமாகவும் அவர் விரும்புகிற பிரகாரமாகவும் பலியாகவும் நீங்கள் ஆண்டருக்குன்னு அப்படியே ஒப்பு கொடுக்குறது, திரும்பியே பார்க்காத ஒரு அனுபவம், ஒரு புது மனுஷனா மாறும்.